Hi, good evening. Welcome to Study Buddy மக்களே. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் த எசன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணுங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளின் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். எப்போ அந்த பொருளோட விலையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகும்போது இல்லை சப்ளை கம்மியாகும்போது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரீட்டைல் மளிகை கடை வச்சுருக்கேன். என் மளிகை கடையில் ஒரு பொருள், குறிப்பிட்ட பொருளுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஓகே அந்த பொருளுக்கு ₹1 சேர்த்து வைப்போம், அப்போ என்னால் லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது யோசிப்பேன். ஒரு பொருளுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கும்போது தானாக அதை ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுதான் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு பொருள். இதுவே சப்ளை சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு அந்த பொருளை 5 தான் அனுப்புகிறாங்க, எப்பயுமே 10 அனுப்பணும். இப்போ சப்ளை சைடு ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களோட லேபர் இஷ்யூவோ இல்லை ரெண்டல் இஷ்யூவோ ப்ரொடக்ஷன் பேசிஸில் ஏதாவது இஷ்யூவோ, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 பொருள் அனுப்ப வேண்டிய இடத்துல 5 பொருள் அனுப்புகிறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த பொருளுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு இடத்துல 10 கிடச்சிட்டு இருந்தது, இப்போ 5 தான் கிடைக்கிது அப்படின்னா, ஸோ சப்ளை சைடு ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலையும் இங்கே ப்ரைஸ் இன்ஃப்ளேட் ஆகுது. இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத இந்தியாவில் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே இவர் 2 கேள்விகள் கேட்குறாரு. இந்த 2 கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத, அதாவது இன்ஃப்ளேஷன், இந்த ஃபுட்டு இன்வால்வ் ஆகிருக்க இன்ஃப்ளேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. எந்த 2 விஷயத்தை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபுட் அண்ட் எனர்ஜி. இந்த 2 விஷயங்களுமே ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும், மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் இதை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் எனர்ஜி எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம முழுக்க இம்போர்ட்ஸை நம்பி தான் இருக்கும், க்ரூட் ஆயில் நம்பி தான் இருக்கும். வெஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், ரஷ்யா, வெனிசுலா, ஸோ இந்த மாதிரியான நாடுகள்கிட்ட தான் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக கிடையாது. ஸோ அதனால் சப்ளை சைடில் மாற்றம் ஏற்படும். அப்போ க்ரூட் ஆயில் நம்ம ஒரு நேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுலேயும் ப்ரைஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதனால தான் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால அதை ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. அது சேம் அப்ளைஸ் ஃபார் ஃபுட்டு. ஃபுட் அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். டிமாண்ட் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. ஃபுட் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 50% ஃபுட்டுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 50% இந்தியர்கள் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டில் they are spending it for food. ஸோ அதுலேயும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நான் ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம கோர் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கலாம், ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் எடுக்க வேணாம் அப்படின்றாங்க. பாலிசி மேக் பண்ணுறவங்களுக்கு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் அவசியம். நான் அதன் அடிப்படையில் தான் நான் ஸ்கீம்ஸ், பாலிசி, சப்சிடிஸ் இதெல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண முடியும், மக்களுக்கான ஒரு நலத்திட்டத்தை உருவாக்க முடியும். இந்த 2 ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். அது என்ன கோர் இன்ஃப்ளேஷன்? கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு ஜென்ரேட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றம் ப்ரைஸ் லெவலில். எங்கள் தெருவில் இதுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. எங்கள் தெருவுலேயே 10 பேர் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் தெருவில் 20 பேர் வேலைக்கு போகிறாங்க. 10 பேருக்கு எக்ஸ்ட்ராவாக எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருக்கு. அந்த மளிகை கடையில் இதுக்கு முன்னாடி 10 பேர் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னும் 10 பேர் ஆட் ஆகும்போது அந்த மளிகை கடையில் டிமாண்ட் ஏற்படுது. ஸோ இன்ஃப்ளேட் ஆகுது. அப்போ கோர் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனாலையும் எனக்கு ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷன், அதை கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பாலிசிஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஐயா அதை நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா அவசியமான ஒரு விஷயம் ஃபுட் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஃபுட்டு தான் நமக்கு அடிப்படையான தேவை. நீங்கள் இதை மனசில் வச்சுட்டு தான் நீங்கள் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இருக்கட்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஃபுட் அப்படிங்கிறது தான் அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் கோர் இன்ஃப்ளேஷன் கவனிக்கிறது தப்பு கிடையாது. பட் இதை நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்படுத்தியே ஆகணும். இதுதான் மக்கள் அவசியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அவசியமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கோவிட் பேண்டமிக் அப்புறம் தான் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 2019 ப்ரீ பேண்டமிக் டைம்ஸ்லேயே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருந்தது.
சரி, இந்த ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ரெப்போ ரேட், பேங்க் ரேட், பேஸ் ரேட், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ, இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓகேவா? ஏன்னா எப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் இதை கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1991 ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆன பிறகு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எல்லா உலக நாடுகளுமே, ஏன் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கூட இதுதான் பண்ணுறாங்க. இன்னும் நம்மளோட இந்த பேஸ் இயர், நம்ம வந்து இந்த ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனுக்கு வந்து பேஸ் இயர் வச்சுருக்கிறது வந்துட்டு 2011 2012, இதுதான் நம்மளோட பேஸ் இயர். இதை ஒப்பிட்டு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இப்போ எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் வந்து பால் பாக்கெட் வந்து 1/2 லிட்டர் 8 ரூபாய்க்கு வாங்கினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி வந்து 23 ரூபா இருக்குது. இதுதான் இன்ஃப்ளேஷன். இன்னும் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குங்க, இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். இதில் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பால் பாக்கெட் வந்து 8 ரூபா விற்ற காலம் அப்படின்னு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து கிளாசிக் மில்க் பிக்கீஸ்னு ஒன்று விட்டுட்ருக்காங்க. அந்த டைம் பீரியடில் வந்து நான் அரௌண்ட் ஒரு 6th 5th 4th படிச்சுட்டு இருந்த ஒரு டைம் பீரியடில் 10 ரூபாய்க்கு மில்க் பிக்கீஸ் வாங்கணும் அப்படின்னா பெருசாக இருக்கும். இன்றைக்கி வந்து 10 ரூபாய்க்கு அதே மில்க் பிக்கீஸ் வாங்குங்க, கம்மி எண்ணிக்கையில் தான் வந்து உங்களுக்கு பிஸ்கட் கிடைக்கும். இதை தான் ஷ்ரிங்க்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்றைக்கும் மில்க் பிக்கீஸ் கிடைக்குது, ஆனால் அதோடைய அந்த வால்யூம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் வந்து கோர் இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை விடாதீங்க. அதே மாதிரி ஆர்பிஐ பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் இன்னும் ஏதாவது பண்ணி ஆகணும். வெறும் மானிட்ரி பாலிசியை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்க முடியாது. மானிட்ரி பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மக்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்காங்க, மணி சப்ளை கம்மியாகுது, ஓகே. பட் மக்கள் கையில் காசு இல்லாமல் போகிறதும் ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுறது தானே. மக்கள் கையில் காசு இல்லாமல் போகும்போது அந்த பொருளை வாங்க முடியாமல் போகுது. பொருளை வாங்க முடியாமல் போகும்போது டிமாண்ட் க்ரியேட் பண்ணாது. மக்கள் கையில் காசு இல்லாதப்போ பொருளை வாங்க முடியாமல் போகும், பொருள் அங்கே தேக்கம் அடைஞ்சிட்டு இருக்கும். அப்போ சப்ளை சைடு என்ன பண்ணுவாங்க, ஐயா இங்கே வந்து பொருள் வந்து கம்மியாக தான் வெளியே போகுது, அவுட்புட் நமக்கு வந்துட்டு தேவைப்படுது, கம்மியாக தான் நமக்கு வேணும், யாரும் வாங்குறது கிடையாது, மக்கள் கையில் போனோம்ல, சரி நீங்கள் ஒரு 5 பேர் வேலைக்கு இருக்கிறது எங்களுக்கு பாரமாக தான் இருக்குது, திரும்பி டிமாண்டு க்ரியேட் ஆகும்போது நான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக் லாஜிக் இல்லாமல் நாங்கள் பேச கிடையாதுங்க, நீங்கள் ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மட்டும் உங்களால் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதையும் இன்வால்வ் பண்ணி தான் உங்களுடைய பாலிசி ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணும். அதையும் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறவங்க மனசில் வச்சு தான் செயல்படணும் அப்படிங்கிறத ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ என்ஷூரிங் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் தி பியூரோக்ரஸி. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ப்ரொபோசல்ஸ் அப்போ அதாவது வந்துட்டு எதிர்க்கட்சி லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பாலிசி மேக்கிங்கில் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. நான் பாலிசி மேக் பண்ணுறது டிப்ரைவ்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிக்கு அப்படின்னா டிப்ரைவ்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, அதாவது சஃபர் ஆகக்கூடிய அந்த தனிப்பட்ட கம்யூனிட்டி, ஸ்பெசிஃபிக் பீப்புள், இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றார். இதை வந்து ஆளுங்கட்சி தரப்பில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றதுனா இவர் சொல்கிறாரு, அதாவது இதை வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி என்ன கேட்டிருக்காங்களாம், ராஜீவ்காந்தி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறார், இது பொலிட்டிக்கலாக பார்க்காம நீங்கள் டெவலப்மெண்ட் பேசிஸில், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டி அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் அவசியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாருங்கள். ஏன்னா அவுட் ஆஃப் 322 கரண்ட் ஆஃபீஸர்ஸ், இது 2022 சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் 16, 13, 39. ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து 254 பேர் இருக்காங்க அப்படின்றாங்க.
ஏன் இப்படி ஒரு எண்ணிக்கையில் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸோடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது? என்ன ரீசன்? வெறும் 4%, 4.9% அப்படிங்கிறது. பொதுவாகவே நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் யூபிஎஸ்சி எழுதணும் அப்படின்னா எந்த வயதுலேருந்து நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம்? 21 வயதுலேருந்து. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் 21லேருந்து 32 வயது வரைக்கும் தேர் எலிஜிபிள் டு அப்பியர் இன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறவங்க தே ஆர் பெர்மிட்டட் டு ரைட் த எக்ஸாமினேஷன் டில் த ஏஜ் ஆஃப் 37, 37 வயசு வரைக்கும் எழுதலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து இதே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்ஸ் அவங்களும் 9 attempts எழுதலாம். அப்பர் ஏஜ் லிமிட் ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 42 வயசு வரைக்கும் எழுதலாம். அவங்களுக்கும் அன்லிமிட்டட் சாய்ஸ். அதாவது 42 வயசு வரைக்கும் எத்தனை அட்டெம்ப்ட் எழுத முடியுமோ எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து லேட் ஏஜில் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு 40 வயசுலையோ 35 வயசுலையோ ஜாயின் பண்ணும்போது ஏற்கனவே ஜென்ரல் கேட்டகரியில் ஏர்லியாக கிளியர் பண்ணியிருக்கக்கூடியவர்கள் ஏஜ் பேசிஸில் முன்னிலை வகிக்கிறாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி அந்த ரேங்க்குக்கு போயிடுறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏஜ் பேசிஸில் கொடுக்காதீங்க, ஆஃபீஸர்ஸோட எஃபிஷியன்சி பேசிஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இவர் சொல்கிறார். அதுதான் இவருடைய வாதம். ஸோ இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி, இந்த பீப்புளும் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் அவங்க மக்கள் என்ன கஷ்டம் படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும், அப்போ தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது இவருடைய வாதம். ஸோ நெக்ஸ்ட், வயலன்ஸ் அண்ட் விஜில் இன் கொல்கத்தா. சாட்டர்டே ஆனால் இந்த காலம் கிரவுண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு காலம் வரும். அந்த வாரத்தில் வந்து நடந்த ஈவெண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க. இந்த வாரம் நடந்தது வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து, அதாவது ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ரொம்ப ட்ராஜடி. ஒரு பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் முடிச்சு அதில் கடைசியில் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் முடிச்சுட்டு நான் பிஜி பண்ணிகிட்ருக்கேன், பக்கத்து பிளாக்கில் தான் நான் இருந்தேன், இட் மே பி மீ, நானும் அன்றைக்கி வந்துட்டு இந்த விஷயம் அந்த பொண்ணு இல்லைன்னா நான் நடந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் வந்து நீ எம்பிபிஎஸ் படித்ததே போதும், நீ கிளம்பி வந்துடு, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கடைசியில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரேபிஸ்ட் அவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலீஸ், சிவிக் போலீஸ் வாலண்டியர்னு சொல்லுவாங்க. மாதம் 9,000 சம்பளம் கொடுத்து இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணி மொத்தம் 7,200 பேர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவிக் போலீஸ் வாலண்டியர். இந்த ரேபிஸ்ட் தான் வந்து அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சுருக்கான், கற்பழிச்சிருக்கான். இன்னும் வந்து இதை சொல்ல கிடையாது, அதாவது இது என்ன கூட்டு பாலியலில் ஈடுபட்டிருக்காங்களா இல்லை இவன் ஒருத்தன் தான் வந்து இன்வால்வ் ஆகிருக்கானா அப்படிங்கிறது வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இன்னும் சொல்லலை. ஹைகோர்ட்டே சிபிஐக்கு வந்து இஷ்யூ வந்து இது பண்ணிட்டாங்க. ஏன்னா கொல்கத்தா போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டேம்பர் ஆஃப் எவிடன்ஸ் நடந்திருக்கு. டேம்பர் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னா ஒரு திடீர்னு அந்த இடத்துல வந்து அந்த செமினார் ஹாலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வைலண்ட் மாப் அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு நொறுக்கிறாங்க. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படிங்கிறதே தெரியல. சுப்ரீம் கோர்ட் வந்து இட் இஸ் அட்மோஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேட் மெஷினரி அப்படின்றதே சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுக்கு காரணம் என்ன? ஸோ பெண்களுடைய உடை தான் காரணம்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறதுலேயே மோசமான கேவலமான முட்டாள்கள். இங்கே ஆடை அப்படிங்கிறதே காரணம் கிடையாது. முக்கியமாக பெண்கள் வந்து அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய ஆடைகள் பார்க்கக்கூடியவருடைய பார்வைகளில் தான் இது வந்துட்டு மாறுபடுது. ஸோ இதே மாதிரியான ஈவெண்ட்ஸ் அதாவது நிறைய டைம் நடந்துகிட்டு இருக்குது, ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு சிஎம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதிலும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2012, 2013 இந்த மாதிரியான டைம் பீரியடில் ப்ரொட்டஸ்ட் நடந்தது அப்படின்னா அவங்கள மாவோயிஸ்ட்னு சொல்கிறது. 2012 நடந்தப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ அதிகமாகிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் நம்ம இப்போ கூட ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க,
இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் வந்து சகஜமாக பேசக்கூடிய நிலை ஏற்பட்டதுனால தான் இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் எத்திக்ஸில் நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 4ல் இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தூத்துக்குடி ஈவெண்ட் ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கேஸ் ஸ்டடியில் கேட்பாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள், நீங்கள் அந்த ஊரோட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், நீங்கள் அந்த ஊரோட சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் வரும். இங்கே நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்காங்க, எப்படி டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எப்படி இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அட்மோஸ்ட் ஸ்டேட் மிஷினரியோடைய ஃபெயிலியர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நடவடிக்கை அப்படிங்கிறது இங்கே பெரிய லெவலில் எடுக்கலை. அப்போ எப்படி நான் ஆக்ட் பண்ணியிருக்கணும், எவிடன்ஸ் அப்படிங்கிறத அங்கே நான் வந்து சேவ் பண்ணியிருக்கணும். யாராவது விட்னஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் செயல்படுத்தியிருக்கணும். சட்டம் இதுதான் சொல்லுது, இந்த இடத்த வந்து நீ வந்து யாருமே உள்ளே நுழையாத மாதிரியோ, ஒரு மாப் அட்டாக் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு 7000 பேர் திடீர்னு ஒரு இடத்துல கூடுறோம் அப்படின்னா எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதை தவிர்க்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுடைய வேலை. ஆனால் அது அங்கே நடக்க கிடையாது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரியான அடி துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டேட்மெண்ட்லேயே கேள்வியாக கேட்டு. So ISRO's SSLV successfully launches Earth Observation Satellite into orbit. ஸோ நமக்கு இங்கே என்ன தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து PSLV அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஹார்ஸ் ஆஃப் இஸ்ரோ அப்படின்னு நமக்கு தெரியும். அதிகமாக PSLV தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு GSLV. PSLV அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 4 ஸ்டேஜ் ராக்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். GSLV அப்படிங்கிறது ஒரு 3 ஸ்டேஜ் ராக்கெட். அதில் வந்து என்ன வச்சுருக்காங்க, க்ரையோஜெனிக், சாலிட் ப்ரொப்பலண்ட், லிக்விட் ப்ரொப்பலண்ட் இதெல்லாம் இருக்குது. PSLV எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 4 ஸ்டேஜ். அப்போ SSLV அப்படிங்கிறது அதாவது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், இது எத்தனை ஸ்டேஜ் ராக்கெட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக இந்த மாதிரி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஈஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு வந்து நான் வந்து சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கும், சும்மா அடிக்கடி நான் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறது, சேட்டலைட் ஆர்பிட்டில் நிப்பாட்டுறதுக்கு. ஏன்னா நான் PSLVயே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. எல்லா கான்ட்ராக்ட்ஸ் இன்னும் ஒரு 5 ராக்கெட் உள்ள 5 சேட்டலைட் வந்த பிறகு தான் நான் வண்டி எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு ஆர்பிட்டில் ராக்கெட்ஸை நிறுத்தணும் ஆர்பிட்டில் சேட்டலைட்ஸை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதான் இங்கே சொல்கிறாங்க, SSLV அப்படிங்கிறதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ரிசைஸ் ஆர்பிட்டில் நாங்கள் என்ன டிட்டர்மைன் பண்ணுறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் எங்களால் நிப்பாட்ட முடியுது. ஸோ இதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே உட்காந்து நம்ம இதெல்லாமே மனப்பாடம் பண்ண வேணாங்க. என்னென்ன பேலோட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ண வேணாம். அது நமக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே பேலோட்ஸ் எல்லாம் இந்த ராக்கெட்டில் என்ன வச்சு அனுப்புனாங்க, அந்த ராக்கெட்டில் என்ன வச்சு அனுப்புனாங்கலாம் கேட்டதே கிடையாது. ஸோ அதனால் நார்மலாக நம்ம வந்து இஸ்ரோவோட SSLV ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது என்ன, அது எத்தனை ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். PSLV தெரியும், GSLV தெரியும், SSLVயில் எத்தனை ஸ்டேஜ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.